இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பகுதியில் நாம் இன்று காணப்போவது ஆதாள் சில்லாள் இருவரும் லாமேக்கின் மனைவிகள். இந்த லாமேக்கு தான் முதலில் ஒன்றுக்கும் மேற்பட்ட பெண்களை மணமுடித்தவன் என வேதம் கூறுகிறது. தேவ கட்டளையை மீறி ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்களை திருமணம் செய்தான். ஆதியாகமம் 4:19. இந்த பாவத்திற்கு லாமேக்கு மட்டுமல்ல, அவனுடைய மனைவிகளில் ஒருத்தியும் காரணமாய் இருந்திருக்க வேண்டும். இன்னும் ஒரு பெண்ணுக்கு துரோகம் செய்யும் ஒருத்தியாக இருக்கிறோமா? அப்படியானால் அந்த பெண்ணுக்கு மட்டும் துரோகம் செய்யவில்லை, தேவனுடைய திட்டத்தை உடைத்து தேவனுக்கு துரோகம் செய்கிறவர்களாய் இருப்போம். புத்தியுள்ள ஸ்திரீயாக இருந்து வீட்டை கட்டுவோம், இல்லாவிடில் நம் புத்தியினத்தால் அதை இடித்து போடுகிறவர்களாய் இருப்போம். இன்று எத்தனையோ ஆண்கள் 2 மனைவிகளை உடையவர்களாய் இருக்கின்றனர். தன்னுடைய வாழ்க்கையில் தன் கணவனை வேறொரு பெண் திருமணம் செய்தால் தனக்கு எப்படி இருக்கும் என்பதை யோசிக்காத பெண்களே இன்னொரு பெண்ணின் வாழ்க்கையை கெடுக்கிறார்கள். இன்றைய நாட்களில் கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் இப்படி நடைபெறுவதை பார்க்கும்போது வெட்கமும் வேதனையுமாக உள்ளது. அது மட்டுமல்ல, இந்த ஆதாளும் சில்லாளும் தங்கள் கணவன் செய்த தவறுகளை கண்டும் கேட்டும் அதை குறித்து எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தங்கள் கணவன் தன் பாவத்தை குறித்து பெருமையாக சொல்லும்போது கணவனின் செயல்களை கேட்டு அதில் மகிழ்ச்சியடையும் மனைவிகளாக இருந்தார்கள். இந்த லாமேக்கு காயினின் வழியில் ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையில் வந்தவன். இவன் தனக்குத்தானே சட்டத்தை போட்டுக்கொண்டவன், கொலைகாரன், பெண்ணடிமைவாதி. இவன் காயினை போல வஞ்சகம் வைத்து கொலை செய்யவில்லை, தன்னை காயப்படுத்தினவனையே கொலை செய்தான். கொலை செய்து விட்டேன் என வருந்துவதற்கு பதிலாக தன் மனைவிகளிடம் அதை பெருமையாக சொல்லி காண்பித்தான். ஆதாம் தேவ கட்டளையை மீறி பாவத்தை மறைக்க முற்பட்டான். ஆதாமின் மகன் காயினிடம் தன் சகோதரனை கொலை செய்யும் அளவுக்கு பாவம் பெருகியது. இவர்கள் சந்ததியில் வந்த லாமேக்கு கொலையை செய்துவிட்டு பெருமை பாராட்டுகிறான். இப்படியே பாவம் பெருகி மனுக்குலத்தை அடிமைப்படுத்திக் கொண்டு போவதை பார்க்கிறோம். இது நமக்கு எதை உணர்த்தி காட்டுகிறது? உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும். என்னாகமம் 32:23. ஆம், பாவம் நம்மை அடிமைப்படுத்தும். இறுதியில் பாவத்தை குறித்து பயம் நம்மை விட்டு அகன்று போய் பாவத்திலேயே பெருமைப்படுவோம். இதைத்தான் நாம் லாமேக்கின் வாழ்க்கையில் பார்க்கிறோம். லாமேக்கு பாவத்தை குறித்து துக்கப்படாமல் பாவத்திலேயே பெருமை பாராட்டினான். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒரு விசை ஆராய்ந்து பார்ப்போம். ஆரம்பத்தில் நாம் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யும் போது நமக்கு இருந்த தேவ பயம், பாவத்தை குறித்த துக்கம் இப்பொழுதும் இருக்கிறதா? ஐயோ, தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்துவிட்டேனே என்று ஆரம்பத்தில் செய்தபோது கண்ணீர் விட்ட நாம் இன்றும் அப்படியாக கண்ணீர் வடிக்கிறோமா? அல்லது லாமேக்கை போல பாவத்தின் மேல் பாவத்தை செய்கிறோமா? மேலும் துணிகரமான அப்பாவத்தை குறித்து பெருமை பாராட்டுகிறோமா? நம் வாழ்க்கையில் பாவம் நம்மை தொடர்ந்து பிடிக்காதபடிக்கும், நம்மை தொடர்ந்து அடிமைப்படுத்தி கொண்டே போகாதபடிக்கும் அப்பாவத்தை இன்று தேவனுடைய சன்னதியில் அறிக்கை செய்து விட்டுவிடுவோம். இல்லையேல் நியாயத்திற்கு பின்னாளில் கண்ணீர் விட்டு கதறி அழ வேண்டிய நிலை ஏற்படும். நம்முடைய கணவனோ அல்லது பிள்ளைகளோ தவறு செய்துவிட்டு நம்மிடம் சொல்லும்போது ஆதாள் சில்லாளை போல் இருக்காமல், அதை கேட்டு பெருமைப்படாமல் பாவத்திற்கு எதிர்த்து நிற்போம். சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து நம்முடைய கணவன் பிள்ளைகளை ஆதாயப்படுத்துவோம். ஆமேன்.